வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஆட்டுக்காலோட கொஞ்சம் ஒரு தக்காளி, 2 சின்ன வெங்காயம், இது கொஞ்சம் ஜீரகம், இது போட்டு வேக வச்சுருக்கோம். நல்லா வேக வச்சாச்சு. நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், இந்த கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், இது தாளிக்கிறதுக்கு ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ் புளி, ஒரு 2 சில்லு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சோம்பு, ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி, கல்பாசி, ஒரே ஒரு கிராம்பு. ரொம்ப இதுக்கு ஸ்பைசஸ் தேவையில்லை. இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுருக்கோம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். குழம்பு பொடி இன்க்ரீடியன்ஸில் சொல்லும்போது சொல்லலை, இப்போ சொல்லுங்கள். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிக்கலாம். புளியை ஊற்றிட்டு நம்ம வேக வச்ச காலையும் போட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா அந்த காலில் போய் எல்லாம் சார்ந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம கால் நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச ஆட்டுக்கால் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, தக்காளி, சின்ன வெங்காயம் 2 எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம். 1 மணி நேரம் சிம்மில் போட்டாச்சு. ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் 1 மணி நேரம் சிம்மில் போட்டேன். ஏன்னா இங்கே உள்ள கால்கள்லாம் வேகிறதுக்கு லேட்டாகும். அதனால் 1 மணி நேரம் வெந்துட்டு சிம்மிலே வெந்ததுனால நல்லா வந்துடுச்சு. இனி அவ்வளோதான். இது ஒரு 1/4 மணி நேரம், அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிக்கலாம். இதை ஊற்றி ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு ரெடி. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி.